ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிவியஸில் நடந்தது. ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின்ஸ், இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் லாஸ்ட் மினிட் இன்னும் 2 days தான் எக்ஸாமுக்கு இருக்குன்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின்ஸ், அது மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய ப்ரிவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2 எக்ஸாம் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிறனால உங்களுக்கு புக் பேக் எத்தனை கேட்பாங்க அப்படிங்கிறது 15க்கு தெரியும். 10லேருந்து 12 மட்டும் தான் நம்ம புக் பேக் எதிர்பார்க்கலாம். பேலன்ஸ் 5லேருந்து 3 இல்லை அதிகபட்சம் 5 உங்களுக்கு புக்கின் சேரில் தான் கேட்பாங்க. நீங்கள் கேள்விகள் அதாவது எல்லாத்தையும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அந்த ஒன் வேர்டு அப்படிங்கிறதையும் உங்களால் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இதில் இந்த வருஷம் பப்ளிக்கு எதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக. மென்ஷன் த வே ஆஃப் ப்ரொடியூஸ்டு இண்டஸ்டு பிஎம்எஃப் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 18 கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா ஒளி இலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடியின் தள விளைவு கோணத்தை காண்க அப்படிங்கிறது ஒரு சம் கேட்டிருக்காங்க. அடுத்து பெல்டியர் விளைவு என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி நிலை மின்னழுத்தம் வரையறுக்கவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புரியுங்களா? அந்த நிலை மின்னழுத்தம் வரையறுக்கவும் இந்த வருஷமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஆம்பியர் சுற்று விதியை கூறுக, கொஸ்டின் நம்பர் 21 இருக்கக்கூடியது. அடுத்து வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, வை டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ. இது ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் படித்தது சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னம்னா இந்த வருஷமும் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அதுமாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. என்கிட்ட மெட்டீரியல் பே பண்ணி இங்கிலீஷ் மீடியம் வாங்கினவங்களுக்கு 2019 2024 வரைக்கும் கேட்ட கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் அதுபோக இடையில நமக்கு என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வித் ஆன்சரோடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் தவிர அதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கிர்காஃபின் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு விதி, ரொம்ப ரொம்ப வோல்டேஜ் ரூல் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி மாறுநிலை கோணம் மற்றும் முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து லிஸ்ட் அவுட் த போட்டோன்ஸ், இது போட்டோன்களின் சிறப்பியல்பு பட்டியல் எடுக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் படிச்சுக்கோங்க. என்ன சார் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல்லையே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களால் அடுத்த கேள்வியை படிக்க முடியாது. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுமாதிரி இணைத்தட்டு மின்தேக்கியினுள் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடை பெறுக, இதையும் படிச்சுக்கோங்க. எனர்ஜி ஸ்டோர் இன் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், இதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 30 என்ன கேட்டிருக்காங்க, 29 டிஃபரன்சியேட் கொஸ்டின், வேறுபாடு கொஸ்டின், குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு. ஆக்சுவலாக வேறுபாடு கொஸ்டின் உங்களுடைய புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் 2 மார்க் 2 3 மார்க் 5 மார்க்கில் 1 இல்லை 2 கன்ஃபார்மாக வேறுபடுத்துகிற கொஸ்டின் வந்துடும். அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதுமாதிரி கம்பல்சரி கொஸ்டின், இது கொஸ்டின் நம்பர் 30 கேட்டிருக்குது. அடுத்து 31 32 33. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் பார்த்துடலாம் நம்ம லாஸ்ட்டாக, புரியுங்களா? ஆக்சுவலாக கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கதிரியக்க சிதைவு விதியினை தருவிக்கவும், அது ஒன்று. மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்துக்கான கோவையை பெறுக, அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, கொஸ்டின் நம்பர் பியில் கொடுத்துருக்காங்களே, ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அது ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன். 35 இருக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 36 பி டைப்பில் கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனின் இன்டெக்ரல் ஃபார்ம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 37 இருக்கிறது வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக, அதை வந்து படிச்சுக்கோங்க. அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 38 இருக்கக்கூடியதில் லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவிக்கவும், அது வந்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 38 ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத படிக்க தேவையில்லை அப்படின்னம்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் சொல்லும்போது நீங்கள் எழுத வேண்டியது 5,
நான் கொடுக்குற செலக்டட் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக 2லேருந்து 3 5 மார்க் கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி செலக்டட் தான் கொடுக்குறேன். இதில் 10 கேள்வி இருக்குது, 10யுமே படிச்சிருங்க. கண்டிப்பாக 2 உங்களால் என்ன செய்ய முடியும், அட்டன் பண்ண முடியும். அதுபோக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நான் தனி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே அப்டேட் பண்ணுவேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.